1974 வரைக்கும் கச்சத்தீவு இந்தியாவில் ஒருங்கிணைந்த பகுதியில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. 1983 வருஷம்தான் கச்சத்தீவானது ராமேஸ்வரம் மேனுவல்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் தாசில்தார் ரெக்கார்ட்லேருந்து நீக்கப்பட்டுச்சு கலெக்டரோட உத்தரவு பேரில். அது வரைக்கும் இந்த தீவு முழுவதுமே ராமநாதபுரம் பகுதிக்கு சொந்தமாக தான் இருந்திருக்கு முதல்ல. ரெண்டாவது, இந்த தீவு பகுதிகள் அனைத்துமே ராமநாத சுவாமி கோயில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பகுதிகளும் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தம் சொல்லிட்டு இலங்கையில் அரசாட்சியில் இருந்த நிசங்கமல்லன் சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியான அனுபவபாத்தியத்தை எடுத்துக்கிட்டு வருது. நிசங்கமல்லனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த தமிழரசர்களான ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் இது ராமநாத சுவாமிகளுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. ஆரிய சக்கரவர்த்திகளுக்கு அப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்த போர்ச்சுகீசியர்களுடைய காலத்திலையும் மீன்பிடி உரிமையில இருந்துட்டு தான் இருந்துச்சு ராமேஸ்வரம் பகுதிக்கு உண்டான உரிமையாக. அதுக்கப்புறம் டச்சுக்காரர் காலத்திலேயே அந்த உரிமைகள் இருந்துச்சு, ஆங்கிலேயர் காலத்திலேயே அந்த உரிமைகள் இருந்துச்சு. 1974 வரைக்கும் அதுக்கான உரிமைகள் இருந்துச்சு. 1974 வரைக்கும் போட்டு போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில். 1974 அப்புறம் தான் அந்த உரிமையானதை இந்திரா காந்தியுடைய தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்தி இலங்கையிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கு. அடிப்படையில் இந்த இடமானது ராமநாத சுவாமிகளுக்கு சொந்தம் சொல்லி ரெக்கார்டுகள் இருக்கு. இதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சித்துறையுடைய கமிஷனராக இருக்கிறவர் தன்னுடைய சிறப்பதிகாரம், அதாவது 67வது செக்ஷன் 67 பயன்படுத்தி வழக்கு தொடர்ந்தாரேயானால் இந்த இடம், அதாவது அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கோவிலுக்கு சொந்தமான இடம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் அந்த இடத்துக்கு உரிமை கூறுவதற்கான முழு அதிகாரம் கமிஷனருக்கு இருக்குன்னு சொல்லி 1959 வருஷம் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது. அதை பயன்படுத்தி வழக்கு தொடர்வார். ஏனால் கச்சத்தீவு பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளுக்கு சொந்தமான நிறைய இடங்கள் இலங்கையில் இருக்கு, நிறைய கட்டடங்கள் இலங்கையில் இருக்கு, அதுல இருந்து வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இன்ன வரைக்கும் அந்த அனுபவம் பார்த்தது இருக்கும்போது கச்சத்தீவை ஈஸியா மீட்டெடுக்கிறதுல ஒரு கஷ்டம்.